Hello guys, welcome back to Goldie Makeup Pro YouTube channel. So நம்ம லாஸ்ட் அப்லோட் பண்ண மணி சீட்டிங் வீடியோக்கு எக்கச்சக்கமான வியூஸ் போயிருக்கு. 50,000 மேல வியூஸ் போயிருக்கு and நிறைய கமெண்ட்ஸும் வந்திருக்கு. வியூவர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கான ரீப்ளே எல்லாமே கமெண்ட்ல பண்ணாம டைரக்டா வீடியோவா போட்டுடலாம் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எத்தனை ஆக்சுவலி நிறைய சொல்லாதீங்க பட் ஃபீலிங் பேட் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் லீவ் இட்மா. எத்தனை ஆக்சுவலி கடுப்பாகுது. ஆக்சுவலியில் கொஞ்சம் ஆக்சுவலி குறைச்சி இருக்கலாம், நார்மலா பேசுமா. எத்தனை ஆக்சுவலி ஹவு மெனி ஆக்சுவலி ப்ளீஸ் வாமிட் ஆக்சுவலி. எத்தனை ஆக்சுவலி ஆக்சுவலி இதான் நடந்தது. ஹவு மெனி ஆக்சுவலி அந்த வீடியோஸ்ல நான் நிறைய வாட்டி ஆக்சுவலி சொல்லியிருக்கேன், அது எனக்கே தெரியும். பிகாஸ் நான் அது ஸ்கிரிப்ட் படி நம்ம எழுதினது கிடையாது, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பேசினது கிடையாது. நான் அது நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லும் போது நம்ம ஸ்லாங்கும் அது கூட கொஞ்சம் வரும்ல. ஸோ நம்ம நார்மலாவே ஆக்சுவலி நார்மலா யூஸ் பண்றதுனால அதுவும் சேர்ந்து அதுல உங்களுக்கு கொஞ்சம் டெம்ப்ட் ஆகிற அளவுல ஆக்சுவலி சென்டிமீட்டர் அந்த ஐடியில இருந்து இவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மேடம் ட்ரை டு பி ப்ரொஃபஷனல், யூ ஆர் a மேக்கப் ஆர்டிஸ்ட் and you are shaming them that they don't have hair in their head, it is complete body shaming. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரச்சனைனா, நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் அவங்க தலையில ஹேர் இவ்வளோ நட்டைக்கு தான் இருந்துச்சு, பட் அதையும் நான் மேனேஜ் பண்ணி ஒரு அழகான பன் ஹேர் ஸ்டைல் கொண்டு வந்தேன் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன். அதுதான் இவங்க சொல்றாங்க, நீங்க அவங்கள பாடி ஷேமிங் பண்றீங்க, ஹேர் இல்லை அந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்றீங்க. பட் நான் இதுக்கு என்ன ரீப்ளை கொடுக்குறேன்னா, எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜ்ல நீங்க போய் பார்த்தாலுமே தெரியும், அவங்க பிஃபோர் ஆஃப்டர் சொல்றது ஒரு நார்மலான விஷயம் தான். நம்ம சும்மா போறவங்களை கூப்பிட்டு உனக்கு தலையில முடியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள பாடி ஷேமிங் பண்ணல. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜ்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸ்கின்ல பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள், இவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததையும் நாங்கள் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ நான் அதை மீன் பண்ணி தான் சொன்னேனே தவிர பாடி ஷேமிங் பண்ற அளவுக்கு இதுல எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ நெக்ஸ்ட், நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் கேரளா. பிரைட்க்கு மேக்கப் பண்ணலாம், ஆனால் அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே பண்ணாதே, எல்லாமே ஃப்ரீ ஆயிடும். நிறைய தவண சேம் சிச்சுவேஷன். ஸோ இனிமே அவ்வளோ கொடுக்குன்னு தெரிஞ்சாலும் மேக்கப் பண்ணாதே. மேபி இவங்க மலையாளமா இருக்கலாம், இவங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களும் இதே மாதிரி சிச்சுவேஷன் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இனி இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க போனா பிரைடுக்கு மட்டும் பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ் எவ்வளவு அமௌண்ட் தந்தாலும் ரிலேட்டிவ்ஸ்க்கு பண்ணவே செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி தேவி அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி யுவர் ஒர்க் இஸ் வெரி குட், ரேண்டம் வீடியோ ஆன் யூடியூப் and check your Insta also. Please காசுக்காக கம்மியான ரேட்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாதீங்க. your work need more appreciation. நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்டான விஷயம் தான். நானே இந்த இன்சிடென்ட் அப்புறம் தான் அதையே ரியலைஸ் பண்ணேன். ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. ரம்யா மெஹந்தி ஆர்ட் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ் ஐ ஆல்சோ ஃபேஸ் தி சேம் சிச்சுவேஷன், ஐம் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கஷ்டப்படுற ஃபேமிலி சொன்னாங்க. ஸோ பேக்கேஜ் கம்மி பண்ணி கேட்டாங்க. பிரைடல் மெஹந்தி ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஃபுல்லாக போட சொன்னாங்க. சரி ஓகே போய் பண்ணி கொடுத்துட்டு இப்போ காசு இல்லை அப்புறம் பே பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஒர்க் பண்ணி 1 வீக் அப்புறமா நீங்கள் போட்டதுக்கு இதுவுமே அதிகம் வீட்டில் சொல்கிறாங்க சொல்லிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் பேயும் பண்ணல, நோ ரிப்ளை. இவங்களுக்காக பாவம் பார்த்தா லாஸ்ட்ல நம்மள இப்படி செஞ்சு விட்டு போயிடுறாங்க. கரெக்டான விஷயம் தான். சங்கர நாராயணன் அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீயா விடுங்க சேஸ், எனக்குலாம் லைஃப்ல 1000 பிரச்சனை இருக்கு, எப்படி ஃபேஸ் பண்ண தெரியாம லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன். அப்படி லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற டைம்ல உங்க வீடியோ பாக்குறேன். நான் இருக்கிற நிலைமையில எனக்கே சொல்யூஷன் தர யாராலையும் முடியாது. பட் நான் சொல்றேன், ஃபீல் பண்ணாதீங்க, விட்டு தள்ளுங்க. Don't use actually that so much. There are many people who are born to cheat and it's their way of showing their own family status. Seriously எனக்கு பிடிச்சி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், இப்போ ஓடிரலான்னு இருக்கு அக்கா. காசு போட்டு எல்லாம் வாங்கிட்டேன்னு தான் எதுவும் பண்ணாம இருக்கேன். அதுக்கு சேல் பண்ணிடுங்க சிஸ்டர் ப்ராடக்ட்லான்னு சொல்லியிருக்காங்க. நீ ஏன் சொல்ல மாட்ட, அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. இல்ல சிஸ்டர், மீ ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்ட், நானும் 1 lakhs இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினேன், அப்புறம் கண்டினியூ பண்ண முடியலன்னு சேல் பண்ணிட்டேன். அதான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கரெக்ட் தான், ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், பட் நம்ம வாங்கின காசு நமக்கு கிடைக்காது, அதுல பாதி கூட கிடைக்காது. அதோட கம்மியா வேணா யாராச்சும் வாங்கலாம், ரேர் தான்.
டேஸ்ட் ஆஃப் கேகே அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சிஸ் உங்க கஷ்டம் புரியுது, இனிமே டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன், பேமெண்ட் வாங்காம ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அவங்க சொல்றது கரெக்டான விஷயம்தான். நமக்கு தெரிஞ்சவங்களே நம்மளை சீட் பண்றாங்க. பட் இவங்க தெரியாத ஒரு கிளைண்ட் வந்து நம்ம பேமெண்ட் வாங்காம போக முடியாது. பட் இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பேமெண்ட் நம்ம வாங்கிட்டு போனாலுமே பேமெண்ட் நமக்கு ஃபுல் அமௌண்ட் தர போறது கிடையாது. ஃபர்ஸ்டே தரமாட்டாங்க. ஒரு 2000 அந்த மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க. பட் பே பண்ணிட்டு அது பேலன்ஸ் தரும்போது தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. மோனிகா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்பதான் சிஸ் உங்க சேனல் பாக்குறேன், உங்க ஒர்க்கும் பார்த்தேன், நல்லா தான் பண்ணிருக்கீங்க, விடுங்க சிஸ், நம்மளை ஏமாத்துனா அவங்க எங்கேயாவது ஏமாந்து போவாங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு. தெரியும். சாரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஸ் நல்லா தான் பேசுறீங்க, உங்கள் மேல தப்பு இல்லை, பட் பேசுறப்போ ஆக்சுவலியே நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. Says when you talk with someone like these people, you should record it for your safety. ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும்னு அவங்க சொல்றாங்க ஃபோன்ல பேசுறப்போ. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல எனக்கு அது தோணல. வீடியோ பார்க்க தோணுது, பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு வீடியோ. எத்தனை ஆக்சுவலி? மெல்பா அஜித் சிஸ்டர், ஆர் யூ ஃப்ரம் கன்னியாகுமரி? எஸ், ஐ ஆம் ஃப்ரம் கன்னியாகுமரி. எனக்கும் இதே மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு சிஸ். மேக்கப் போடும்போது அழகா இருக்குன்னு சொல்றாங்க, முடிச்ச பிறகு காசு தர மாட்டாங்க, பாதிக்கு பாதி காசு தான் தர்றாங்க. எனக்கு பேபி இருக்கு, அவனையும் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டு தான் போவான், நான் விட்டுட்டுல வரவே மாட்டேன், அன்னைக்கே இருந்து நான் விட்டுட்டுலாம் வரமாட்டேன், அங்கேயே இருந்துடுவேன், அமௌண்ட் வாங்கிட்டு தான் வருவேன். சில டைம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அழுக வந்துடும், என்ன பண்றது சேஸ், அவங்களுக்கு புரியணும். மண்டபம் பார்த்து போட்டோக்கு சாப்பாடு சொல்ற இது மாதிரி தான் நம்மளும், அதுக்கெல்லாம் வெறும் பேச மாட்டாங்க, சீட் பண்ண மாட்டாங்க. நம்மனா அவங்க மேக்கப் போடும்போது ஈன்னு பல்ல காமிப்பாங்க, அதே காசு கொடுக்கும்போது ரொம்ப சாக்கு போக்கு சொல்லுவாங்க. கரெக்டான விஷயம்தான். ஏன்னா மண்டபம் சொல்றாங்க, போட்டோகிராஃபி சொல்றாங்க, எல்லாமே இருக்கும்போது அவங்கள யாருமே சீட் பண்றது கிடையாது. பட் மேக்கப் ஆர்டிஸ்ட லாஸ்ட் மினிட்ல சீட் பண்ணலாம். இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு போட்டோகிராஃபர்னா சீட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அமௌண்ட் தந்தாதான் போட்டோ தர முடியும். பட் நம்ம அப்படி கிடையாது, மேக்கப் பண்ண அப்புறம் தான் பேமெண்ட் வாங்கணும். ஸோ இவங்க சொல்ற கரெக்டான விஷயம் தான், அங்கே இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. பட் நானும் அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம். பட் அது வந்து தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்டுனால மட்டும் தான் நான் விட்டுட்டு வந்தேன். பட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதே இல்லை, இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருது. இவங்க சுமித்ரா தியாகு இவங்க தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. மேக்கப் பிடிக்கலனா நீங்க போட்ட மேக்கப் கலைச்சிட்டு போய் இருக்கணும். கரெக்டு தானே, கரெக்டான விஷயம். அவங்களுக்கு பிடிக்கலனா அப்பவுமே அவங்க கலைச்சிட்டு போய், பிடிக்கல அமௌண்ட் தர முடியாது போன்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு போய் நிக்கணும். பட் அவங்க அப்படி பண்ற கிடையாது. மேக்கப்பை போட்டுட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபங்க்ஷன்லாம் நல்லா அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட் என்ன மறுநாள் சொல்றது இல்ல, ரொம்ப எல்லாம் இல்ல, ஒத்தே இல்ல, அந்த மாதிரி சொல்றது. சங்கீதா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரோட நிலைமையும் இப்படிதான் போல, நம்ம எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதுன்னு பார்த்தேன். என்னோட மேரேஜ் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நானே அவங்க ஷாப்க்கு போய் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் என்னோட ஃபேமிலியில கண்டிப்பா கேட்பாங்க, வரவங்களுக்கெல்லாம் எனக்குன்னு போடுங்க, இந்த ப்ராப்ளம் வேணான்னு தான் நான் அங்க போய் ரிலாக்ஸா பண்ணிட்டு வந்துட்டேன். சுபா தங்கராஜன் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து ரொம்பவே ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். மேக்கப் ஆர்டிஸ்டோட வழிகளை புரிஞ்சு அவங்க போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க மேரேஜ்க்கு. நீங்க எதுக்கு 3Kக்குலாம் மேக்கப் பண்றீங்க? 2018லயே என் மேரேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ண ஒன் டைம் மேக்கப் பண்ண 11,000 கேட்டாங்க. அதுவும் நார்மல் மேக்கப் தான், ஹெச்டிலாம் இல்லை. நம்ம பண்ணது கிளாஸ் ஸ்கின் மேக்கப் 3,000க்கு. இது வந்து ஒரு காமனான கொஸ்டின். ட்ரெண்டிங் டுடே ட்ரெண்டிங் இந்த ஐடியில இருந்து சொல்லியிருந்தாங்க, உனக்கு சீட் பண்ணாங்கன்னா போய் கேஸ் போடு, அதுக்கு எதுக்கு இங்க சோஷியல் மீடியால வந்து கதறிட்டு இருக்கு. நோ ஒன் ஹாஸ் ரைட்ஸ் டு ஷேர் தி பிக்ஸ். ஃபர்ஸ்ட் நோ தட், சிம்பிளி கோ அண்ட் ஃபைல் a case with proof. If you don't do it, just don't speak about it. உங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இங்க வந்து புலம்புற, நீ போய் கேஸ் கொடு, என்ன ப்ரூஃப் இருந்தா போய் கேஸ் கொடு, இல்லாட்டா வாய் முடிட்டு கம்மன்றன்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரூஃப்ங்கிறது இல்லை,
அதுதான் மேட்ரு. அது இல்லாமல் நான் வந்து கேஸ் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளுமே எடுத்தேன். பட் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்கன்னா, சம்பவம் எங்கே நடந்துச்சோ நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது அது நான் போனது எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கா அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். அங்கே நான் தனியாக போய் எப்படி கேஸ் கொடுக்குறது, அது இல்லாமல் ப்ரூஃபும் இல்லை. அதுதான் மேட்ரு. அவங்க அந்த கிளைண்ட்ஸே என்ன சொன்னாங்கன்னா, நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லிக்க, நான் அவங்ககிட்டயே பிளாக்மெயில் பண்ணேன், இப்படி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மண்டபத்தில் எல்லாம் தந்து செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரூஃபே இல்லாமல். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து கதறிட்டு இருக்கல. இந்த கமெண்ட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட், மோஸ்ட்லி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதுன்னு நினச்சேன், உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதே ட்ரெண்டிங் டுடே ட்ரெண்டிங், அவருக்கு நம்ம மேலே என்ன காண்டனியே தெரில. அவர் வந்து அந்த கேஸ் கொடுங்கன்னு சொன்னாங்களா, அவர் தான். இஃப் வி ஷீ யுவர் சேனல் ஆல் ஆர் லைக் worst எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் யூ ஹேட் அப்லோடட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே worst எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன் சேனலில் வீடியோ இருக்குது அப்படின்னு. ஸோ ட்ரெண்டிங் டுடே ட்ரெண்டிங், நீங்கள் வந்து ட்ரெண்டிங்காக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நான் எல்லாமே வந்து ரீட் பண்ணல, ரேண்டமாக கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். பட் சிலவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க, சிலவங்க வந்து பிளா 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 அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோட சிச்சுவேஷனை வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா, பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நான் இந்த மாதிரி இதுவரை ஒரு வீடியோ வந்து பார்த்ததில்ல. பார்த்துருந்தா மேபி நானும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருப்பேன், ஓ இந்த மாதிரி கூட சீட் பண்ணுறாங்களா அப்படின்னு. பட் நான் பார்த்ததில்லை. ஸோ இது நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் வாங்காமல் அந்த இடத்த விட்டு வராங்க, அவ்வளோதான் சொல்கிறது. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.